வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரிக்கிறோம் அன்புள்ள நல்ல தகப்பனே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ராஜா, இந்த மாலை வேளையில கர்த்தாவே ராஜா, சபையாரா எங்களை ஒன்று கூட்டியதற்காக அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா கர்த்தாவே ராஜா, அப்பா இதோ இந்த கூடியிருக்கிற இடத்துல அப்பா உங்களுடைய மகிமை விளம்பும்படியாக கூட கர்த்தாவே ராஜா, உங்களுடைய சித்தம் கர்த்தாவே ராஜா நிறைவேறும்படியாக கூட கர்த்தாவே ராஜா. அப்பா நாங்கள் சிறுகுவோம், நீர் பெருகுவோம் கர்த்தாவே ராஜா. அப்பா நீர் செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே ராஜா. இந்த மாலை வேளையில கர்த்தாவே ராஜா, அப்பா இதோ கர்த்தாவே ராஜா, சுகமளிக்கும் ஆராதனை கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தியதற்காக நன்றி கர்த்தாவே ராஜா. அப்பா இது எத்தனை பேருக்கு கர்த்தாவே ராஜா, கர்த்தாவே ராஜா, இது கர்த்தாவே ராஜா இன்னைக்கு புரோஜனமா இருக்க போகிறது கர்த்தாவே ராஜா. ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே ராஜா, அப்பா உங்களுடைய சித்தம் என்று நிறைவேறும்படியாக கூட கர்த்தாவே ராஜா, தேவனுடைய மகிமை இன்னைக்கு விளங்கும்படியாக கூட கர்த்தாவே ராஜா. இந்த நாளில் அப்பா கர்த்தாவே ராஜா, உங்களுடைய நாமத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ராஜா வெறுமையாய் போகாதபடி கர்த்தாவே ராஜா, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் நிரப்பி கர்த்தாவே ராஜா, அப்பா பிதாவே ராஜா, ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற கர்த்தாவே ராஜா, அப்பா சுக வீணங்களை கர்த்தாவே ராஜா தேவன் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போட்டு கர்த்தாவே ராஜா, அப்பா மாம்சத்திற்குரிய சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட கர்த்தாவே ராஜா. மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது என்பது போல கர்த்தாவே ராஜா, பலவீனமான இந்த மாம்சத்துக்குள்ள கர்த்தாவே ராஜா என் தேவன் நீர் பலனை கொடுக்க வேண்டுமாய் கூட, சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே ராஜா. இம்மட்டுமாய் நீர் வழி நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா. இந்த நாளுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா பிதாவே ராஜா, தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிற வார்த்தை கர்த்தாவே ராஜா, வெளியேற பெற்ற வார்த்தை கர்த்தாவே ராஜா, இன்னைக்கு அப்பா இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டுமாய் கூட அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் கூட கர்த்தாவே ராஜா, உங்களுடைய சித்தம் நிறைவேறும்படியாக கூட இந்த நாளுடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்கணுமாய் கூட ஜெபிக்கிற கர்த்தாவே ராஜா. இந்த நாளுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா பிதாவே ராஜா, நீர் சுகத்தை அளிக்க போற கிருபைக்காக நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே ராஜா, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா மட்டுமாய் எங்களை வழி நடத்தின என் தேவன் கர்த்தாவே ராஜா, மீதம் இருக்கிற நேரங்களுக்கு கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா கர்த்தாவே ராஜா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா நாங்கள் வேண்டுகிறோம், நீர் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் கூட இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல தகப்பனே. இப்பொழுதும் நம்ம கீழே வந்திருக்கிற அருமையான போதகர் அம்மா அவர்களை அன்போடு கூட நாம் வரவேற்க போகிறோம். நம்முடைய பாஸ்டர் அவர்கள் முன்பாக வந்து அவர்களுக்கு ஒரு சிறிய அவர்கள் செலுத்துவார்கள். நம்ம யாவரும் கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை அன்போடு கூட வரவேற்போம். தொடர்ந்து அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். நமக்கு பரிச்சயமானவர் அநேக முறை நம்முடைய ஊழியத்துக்கு குடும்பமா வண்டி எடுத்து ஈக்கோ வண்டி வந்து அதுக்கே வச்சிருக்காங்க. குடும்பமா எடுத்து எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு தேவையான பொருட்கள் உள்ள தள்ளி இரவு போகாத தன்னுடைய ஊழியத்துக்கு மிகுந்த ஒரு உதவியாக இருக்கிற அவர்களுக்கு இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் தான் இந்த கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருந்து நம்மோடு கூட வரவேற்று அவருக்கு நான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு சால்வையாக இருக்கிறேன். ஞாபகம் கரங்களை தட்டி சென்னையில் வந்து நம்பி சாம் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபையில் யூத் லீடர் சொன்னாங்க. அவருடைய மகள் வந்திருக்கிறார். உங்களையும் நாமதான் இயேசு நாமத்தில் அன்போடு கூட வரவேற்று மீதங்களோட நேரத்தில் அருமையான பாசோடி கரங்கள் கொடுக்கிற கரங்களை தட்டி நாம் தேவ நாமத்தில் மகிழ்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே
அப்பாவுடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரொம்ப மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வருவது என்றாலே நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென். 1000 நாட்கள் ஆகாமிய குடாரங்களிலே வாசமாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய பிரகாரங்களிலே காத்திருக்கிற இந்த நாள் மேலானது. ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்களை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் ஐயா அம்மா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்துல நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை இந்த ஈரோட்டு பகுதியில ஆண்டவர் இன்னும் அதிகமாய் எடுத்து பயன்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென். என்னோட கூட என்னுடைய மகள் மருமகள் 2 பேரும் இருக்காங்க. அவங்க இருவரையும் முன்பதாக நான் அழைக்கிறேன். நாங்கள் சேர்ந்து ஒரு பாடலின் ஒரு அடியை பாடின பின்பதாக நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த பாடல் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல். ஸோ நாங்கள் 3 பேரும் உங்களுக்காக அந்த பாடலை சேர்ந்து பாடுகிறோம். Thank you, Jesus. Hallelujah, hallelujah. இந்த எல்லாமே எமக்காகத்தான், இனில் எல்லாமே எமக்காகத்தான், சொல்லும் செயலும் பேச்சும் மூச்சும் எல்லாமே எமக்காகத்தான். அப்படிதானே? சேர்ந்து பாடுவோம். எல்லாமே உமக்காகத்தான், இனில் எல்லாமே உமக்காகத்தான், சொல்லும் செயலும் பேச்சும் மூச்சும் எல்லாமே உமக்காகத்தான். இசையா எல்லாமே உமக்காகத்தான், எல்லாமே உமக்காகத்தான், இதில் எல்லாமே உமக்காகத்தான், சொல்லும் செயலும் பேச்சு மூச்சும் எல்லாமே உமக்காகத்தான். இசையா எல்லாமே உமக்காகத்தான், எல்லாமே உமக்காகத்தான். இசையா கொஞ்சம் ஃபாஸ்டா 6 8 எல்லாரும் கண்களை மூடி கட்டத நாளிலே நம்மோடு கூட தேவன் இடைப்படும்படியாக கண்களை மூடி கண்களை நோக்கி நாம் பார்ப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே,
வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு ஏவாளோடு உலாவின எங்கள் கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீ கடந்து வந்திருக்கிற உடைய தயவுள்ள கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே எழுந்தல் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சுகமளிக்கும் ஆராதனை உடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை கர்த்தர் நீர் வருஷிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நீர் இடைப்படுங்க, ஒவ்வொரு இதயத்தோடு கர்த்தர் நீர் பேசும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கொரியா தேசத்துல ஒரு புத்த குடும்பம் புத்த பாரம்பரியத்துல தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப நேர்த்தியாய் வளர்த்து கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு குடும்பம். திடீரென்று அந்த குடும்பத்துல இருந்த ஒரு வாலிபனுக்கு வியாதிப்படுகிறான், பலவீனப்படுகிறான். நிறைய மருத்துவர்களை போய் பார்க்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி இந்த மகனை எங்களால காப்பாற்ற முடியாது. இவனுக்கு டிபி வியாதி, டியூபர்குலோசிஸ் ரொம்ப முத்தின நிலைமைக்கு வந்துடுச்சு. இனி இவனை காப்பாற்ற முடியாது. இவனை நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் இந்த வியாதி இன்ஃபெக்ஷன் ஆகும். எனவே இவனை அப்புறப்படுத்துங்க, தூரப்படுத்துங்க. இனி இவனை உங்களோடு வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இதை கேட்ட உடனே அந்த குடும்பத்திற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த காலகட்டத்திலே இரண்டாம் உலக யுத்தம் முடிந்திருந்த காலம். நிறைய இடங்களிலே அந்த போர் சமயத்துல யூஸ் பண்ண நிறைய ஷெட்ஸ் அங்க இருக்குது. அதுல இருக்கிற ஒரு தூரமான, அவங்களுடைய பட்டணத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு ஷெட்ல கொண்டு வந்து அந்த பிள்ளையை படுக்க வைத்து விட்டு போய்விட்டார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஒரே இரும்பல் சத்தம், எப்பொழுது பார்த்தாலும் ரொம்ப 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 கஷ்டத்தோடு மரணத்தோடு போராடுகிற ஒரு மரண கூக்குரல். ஜனங்கள் யாரும் அந்த இடத்துல கடந்து போக மாட்டாங்க. அப்படி போறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒருத்தன் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கான். போறவங்க எல்லாம் நினைப்பாங்களாம், ஒருவேளை இன்னைக்கு செத்துடுவான், நாளைக்கு செத்துடுவான், அடுத்த வாரம் செத்துடுவான், இவன் இருப்பதை பார்த்தா நம்ம திரும்பி வரும்போதே இருக்க மாட்டான். இப்படி அநேகர் நினைத்து கொண்டிருந்த பொழுது ஒரு வாலிப பெண் அந்த வழியாய் அவள் தினந்தோறும் கடந்து போவாள். இவனை அவள் பார்த்தால் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும் பொழுது, ஐயோ ஒரு வாலிபன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறானே என்று நினைத்து போய்விட்டாள். அடுத்த நாள் வரும்போது தன்னுடைய கையில ஒரு புதிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டு வந்து அந்த வாலிபனிடத்துல தூரமா நின்று கையில கொடுத்து சொல்றா, இயேசு சுவாமியை நம்பு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உலகத்தால கைவிடப்பட்டா பரவாயில்ல, டாக்டரால செய்ய முடியாத அற்புதம், கொடுக்க முடியாத சுகம் நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவாலை கொடுக்க முடியும், நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி அந்த வாலிபன் இடத்துல ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்து விட்டு போனால், அவனுக்கு படிக்க மனம் இல்லை, ஆனா வேற வழி இல்லை, அவனுக்கு நேரம் போகணும்ல, அவன் வேற என்ன செய்ய முடியும்? அமைதியா உட்கார்ந்துருக்கான், யாருமே பார்க்க மாட்டாங்க. எப்பயாவது அவனுக்கு ஒரு பிரெட் பாக்கெட்டை தூக்கிட்டு வந்து போடுவாங்க, ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அவ்வளவுதானே தவிர அவனை யாரும் பராமரிக்கவில்லை. சும்மா இருக்கிற நேரம் வேற வழி இல்லாம டைம் பாஸ்க்காக, தம்பி கொஞ்சம் சவுண்ட் வேணும், டைம் பாஸ்க்காக உட்கார்ந்து அந்த புதிய ஏற்பாட்டை திருப்பி அவன் படிக்க ஆரம்பித்தான். முதல்ல படிச்சான் சில கதைகள், ஆண்டவர் சொன்ன உவமைகள், இயேசு செய்த அற்புதங்கள், இப்படியே படிச்சுட்டு இருக்கிறான். நாட்கள் ஆகிறது, 10 நாள் ஆகிறது, 15 நாள் ஆகிறது. அவனுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை துளிர் விடுகிறது. ஓ, ஒரு பெண் வந்து சொல்லிட்டு போனா, இயேசுவை நம்பு, அவரால் செய்ய முடியும் என்று. ஏன் இந்த பைபிள்ல நிறைய இயேசு குருடருடைய கண்ணை திறந்தாரு, செவிடரை கேட்க வச்சாரு, முடவரை நடக்க வச்சாரு, செத்தவர்களை உயிரோடு எழுப்பினாரெல்லாம் எழுதி இருக்கிறாங்களே, ஏன் ஒரு முறை அந்த இயேசுவை நான் கூப்பிடக்கூடாது? Why should I try once Jesus? ஒரு முறை அந்த இயேசுவை நான் நோக்கி பார்த்தால் என்ன என்று அவன் நினைத்து அந்த நாளிலே அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். இயேசுவே, எல்லாரும் சொல்றாங்க நீங்க அற்புதம் செய்ய முடியும். ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு போனா நீங்க அற்புதம் செய்ய முடியும், எனக்கு செய்வீங்களா? நான் புத்த மதத்தை சேர்ந்தவன், உண்மை எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப தெரியாது, இப்பொழுதுதான் அறிந்திருக்கிறேன், உம்மால எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று 4 வார்த்தை கேட்டுட்டு அன்றைக்கு தூங்கி விட்டான். ஆண்டவர் அவன்
அவனுக்கு தரிசனம் கொடுத்து, நான் உன்னை சுகமாக்குவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவனிடத்துல சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் முழித்து பார்த்து, ஐயோ இது ஒரு கனவு, நான் இயேசுவை பார்த்தேன், அவர் எனக்கு சுகம் கொடுப்பதாய் சொன்னாரே என்று சொல்லி வேக வேகமாய் போய் பைபிளை இன்னும் ஆர்வமாய் படிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள், 2 நாள், இப்போ எப்பொழுது பார்த்தாலுமே இரும்பிக் கொண்டிருந்தவன் அப்படியே அந்த இருமல் குறைய ஆரம்பித்தது. எங்க பார்த்தாலும் அவன் இருந்த இடம் சுற்றி சுற்றி ரத்த வாந்தியா இருந்தது. இப்பொழுது பார்த்தா அந்த ரத்த வாந்தி எல்லாம் இல்லை, எல்லாம் குறைந்து குறைந்து சுகம் பெற ஆரம்பித்தான். பெற்றோர்கள் அவனுக்கு பிரெட் பாக்கெட் தூக்கி போட வந்தாங்க, தண்ணி மாட்டல தூக்கி போட வந்தாங்க. இப்ப அவன் சொல்றான், எனக்கு வாந்தி எல்லாம் இல்லை, எனக்கு இருமல் எல்லாம் இல்லை, நான் சுகமா இருக்கிறேன், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. வீட்டுக்கு கொண்டு போறாங்க, போய் டாக்டர்ஸ் போய் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டாக்டர் அவனுடைய எல்லாவற்றையும் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாரு, பிழைக்கவே முடியாது என்ற ஒரு கேஸ், கடைசி நிலைமைக்கு வந்த ஒரு கேஸ். இவன் சொல்லுகிறது போல அந்த கடவுள் தான் இவனுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு சொல்ல ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். வீட்டுக்கு வர வழியில அப்பா சொல்றார், தம்பி நீ இயேசுவை கூப்பிட்ட, சுகம் கொடுத்தாரு, அதெல்லாம் ஓகே, இதை இங்கோட நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள வரணும். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இயேசு பைபிள்லாம் பேசினா நீ வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. இவன் வீட்டுக்குள்ள வந்தான், யோசிக்கிறான், இத்தனை வருடங்கள் இந்த புத்த மதத்தினுடைய எல்லா சடங்காச்சாரங்கள், இதனுடைய எல்லா காரியங்களும் அறிந்திருந்தோம். எனக்கு உதவி தேவைப்பட்ட பொழுது யாரும் எனக்கு சுகம் கொடுக்கவில்லை, எல்லாரும் என்னை உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் நான் உதாசீனப்படுத்தின இயேசு என்னை தேடி வந்தாரே, நான் அவரை விட்டு இனி போக முடியாது, இனி நான் அவரை விட்டு பின்வாங்குவதா இல்லை என்று சொல்லி ஒரு நாள் அப்பா கிட்ட சொல்றாரு, இனி நான் இந்த வீட்டுல இல்லப்பா, நீங்க எவ்வளவு நாள் என்ன பராமரிச்சதுக்கு நன்றி, நீங்க சொல்ற மாதிரி இயேசுவை விட என்னால முடியாது, எனக்கு திரும்ப 2வது முறை இந்த உயிரை கொடுத்தது என்னை படைத்த இயேசு, இனி நான் உயிருள்ள நாளெல்லாம் அவருக்காய் வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போய் நேரா ஒரு பைபிள் காலேஜ்ல போய் தன்னை சேர்த்து கொண்டார். பல காலங்கள் அங்க படித்தார். வெளியே வந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல 5 பேரு, அப்புறம் 50 பேரு. அவர் எல்லாருக்குமே தெரியும், அவர் மரணத்தோடு போராடினது எல்லாருக்கும் தெரியும். இயேசுவை சொல்ல சொல்ல அவருடைய அன்பை கேட்க கேட்க அநேகர் வர ஆரம்பிச்சாங்க. இந்த மனுஷன் எப்பொழுது பார்த்தாலும் முழங்காலே நின்று கொண்டிருப்பானா, எப்பொழுதும் இயேசுவிட்ட ஜெபம் மட்டும்தான், அவருக்கு சத்தமா பேசக்கூட வராது, நல்ல தெளிவா நம்மள மாதிரி பேசக்கூட வராது, எப்பொழுது பார்த்தாலும் சத்தத்தை அப்படியே வச்சு ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பானா. எப்போ அவர் வீட்டுக்குள்ள வந்தாலும் முழங்கால தான் அவரை ஜனங்கள் பார்க்கலாம். 50 பேர் 500 பேர் ஆனாங்க, 5000 பேர் ஆனாங்க. இன்றைக்கு உலகத்திலே பெரிய சர்ச் எதுன்னு கேட்டா கொரியாவில் இருக்கிற டாக்டர் பால் யாங்கிச்சோவுடைய சபை தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவ ஜனமே, சாகட்டும் என்று தூக்கி போட்டவன், வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தப்பட்டு தூக்கி எறிந்தவர், என்னைக்கு சாகுவான், தூக்கி போட்டவனை புதைக்கலாம் என்று வெயிட் பண்ண ஒருவனை தேவன் கையில் எடுப்பார் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்துல ஆர்வத்தோடு இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற தேவஜனமே, ஆண்டவரை நேசிக்கிற நீங்க அப்பாவை நோக்கி கூப்பிட்டா பொழுதும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அல்லது பலவீனங்கள், சுகவீனங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை அந்த வழியில தேவன் நடத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களை சாகடிப்பதற்கோ அல்லது உங்களை அவமானப்படுத்துவதற்கோ அல்ல, அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு யாருன்னே தெரியாது இருக்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கையே இயேசு மாற்றுவார் என்று சொன்னால், இரவும் பகலும் ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுற உங்க குரல் அவர் கேட்க மாட்டாரா? ஆமென். என்னோட கூட வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும்
வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை. எனக்கு இந்த வசனத்துல பிடிச்ச வேர்டு அதான், சுகம் ரெண்டாவது, ஆனா ஆண்டவர் சொல்றாரு பரிபூரண சமாதானத்தை கொடுப்பாரா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன வியாதியில இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற வியாதியை விட என் மனசுல இருக்கிற வருத்தம் ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு வியாதியால வருகிற கஷ்டத்தை விட என்னை சுற்றி இருக்கிறவங்க பேசுற பேச்சு தான் என்னால தாங்க முடியல. எனக்கு இருக்கிற அந்த வலி வேதனையை விட மற்றவர்கள் கொடுக்கிற கஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு அப்பா சமூகத்தில் ஆசையோடு வந்திருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான பாஸ்டர் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி எனக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பின உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சுகமாக்கும் ஆராதனை அப்படின்னு போட்டிருக்காங்களே, ஜனங்கள் வியாதியோடு இருக்கிறவங்கலாம் வருவாங்கப்பா, உங்களிடத்துல நிறைய நாள் ஜெப விண்ணப்பம் வச்சவங்க எல்லாம் வருவாங்க, அல்லது இருதயத்துல ஏதோ ஒரு போராட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் வர போறாங்க. What are you going to say to them? அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆண்டவரே? அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவர் சொன்னாரு, பரிபூர்ண சமாதானத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லு, பரிபூர்ண சமாதானத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த ராஃபா அப்படின்ற ஹீப்ரு வார்த்தைக்கு மெண்டிங் அல்லது ஸ்டிச்சிங் அப்படின்னு அர்த்தமா. ஹல்லேலூயா. அதனுடைய டைரக்ட் மீனிங் சுகமாக்குறது இல்ல, அதனுடைய அந்த ரூட் மீனிங், அதனுடைய அந்த ஹீப்ரு பாஷையினுடைய அர்த்தம் வந்து உங்களை மெண்டிங் அல்லது ஸ்டிச்சிங் அப்படின்னா, இப்போ கிழிஞ்சு போன ஒரு ட்ரெஸ்ஸை ஊசி நூல் வச்சு தச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ நீட்டாக ஆயிடுமோ அது மாதிரி அது உங்கள் பலவீனமாக இருக்கலாம், உங்கள் சுகவீனமாக இருக்கலாம், உங்கள் சமாதான இன்மையாக இருக்கலாம், உங்கள் போராட்டமாக இருக்கலாம், எல்லாம் இனி முடியாது, ஒன்றுமே முடியாது, டாக்டர்ஸ் முடியாது, ஜனங்கள் முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்களை யாரும் ஆறுதலே படுத்த முடியாது, இவங்க பட்ட கடனை யாருமே தீர்க்கவே முடியாது, இவங்களுடைய அவமானத்தை யாரும் மாற்றவே முடியாது, இவங்களுடைய போராட்டத்துக்கு யாரும் தீர்வு சொல்லவே முடியாது, அப்படிலாம் ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அதெல்லாத்தையும் ஸ்டிச் பண்ண போறேன், அதெல்லாம் நான் தைக்க போறேன், எதெல்லாம் முடியாதுன்னா எல்லாத்தையும் நான் நீட் படுத்தி அந்த அந்த கிழிஞ்ச இடம் தெரியாம நான் சரிப்படுத்த போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இன்னொரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் அதை நம்ம வாசிக்கிறோம். அதை நான் அப்புறமா ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க லேட்டர் வாசிங்க. அந்த யாத்திராகமத்துல ஜனங்கள் ஒவ்வொரு போராட்டத்தை தாண்டி தாண்டி வராங்க. எல்லா இடத்துல வரும்போது அவங்க முறுமுறுப்பு மட்டும் ஸ்டாப் ஆகவே இல்லை. ஆமென். நான் யோசிச்சேன், எங்க சபை மக்கள் மட்டும் இன்னைக்கு இருக்கிற அல்லது உங்க இந்த சர்ச் மக்கள் கூட எடுத்துக்கோங்களேன், நம்ம அந்த காலத்துல வாழ்ந்திருந்தோம்னா, மோசே கீழே நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம நடக்கிறோம், செங்கடல் பிளக்குது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில டவுட் வந்திருக்குமா? நம்ம அதுக்கப்புறம் அவிசுவாசப்பட்டிருப்போமா? இல்ல. 7 ஜாதிகள் ஆண்டவர் விரட்டுறாரு, அவங்க சாப்பிடணும்னு கேட்டது, காலையில தூங்கி எடுத்து வெளியே வரும்போதே எல்லா இடத்துலயும் மண்ணா. நம்ம திரும்ப ஆண்டவரை பார்த்து உங்களால என்ன செய்ய முடியும் நம்ம கேட்டிருப்போமா? முறுமுறுத்திருப்போமா? ஊழியக்காரனுடைய பேச்சுக்கு எதிர்த்து. ஆனா இந்த ஜனங்கள், அவங்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15:26 அவங்க மாறாவிட்ட வராங்க, தண்ணீரை குடிக்க போறாங்க, தண்ணி ஃபுல்லா கசப்பா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கிளையை வெட்டி அதுல போடுங்க, தண்ணீர் நல்லா சுத்தி பாருங்க, இப்ப குடிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்க என் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு என்னுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நீங்க எல்லாவற்றையும் நீங்க செஞ்சீங்கன்னா எகிப்தியருக்கு வருகிற வியாதி ஒன்றையும் உங்க மேல நான் என்ன செய்ய மாட்டேன், வர பண்ண மாட்டேன். நானே, சத்தமா சொல்லுங்க, நானே
உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, நான் தான் யெகோவா ராஃபா, நான் தான் உங்களுடைய யெகோவா ராஃபா. ஆனா ஆண்டவர் யெகோவா ராஃபாவா நான் உனக்கு இருக்கணும்னா அவர் சொன்ன கண்டிஷன் உங்களுக்கு புரியுது இல்ல? இந்த வார்த்தைகளை நீங்க நேசிக்கிறவங்களா, தியானிக்கிறவங்களா, அதன்படி நடக்கிறவங்களா, அப்பாவுடைய சமூகத்துல எப்பொழுது காத்திருக்கிறவங்களா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறவங்களா, தேவனை அதிகமா நேசிக்கிறவங்களா இருந்தா மட்டும் போதும், அவர் உங்கள் பரிகாரியா இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை மட்டும் செய்ய மாட்டோம். இன்னைக்கு வாழ்க்கையில பிரதர் உங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில? இன்னைக்கு பாஸ்டர் எவ்வளவு பேரை கூப்பிட்டுருப்பாங்கல்ல, இன்னைக்கு எல்லாரும் அவருக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. பாஸ்டர் வீட்டுல இன்னைக்கு இது அது அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இது ஒரு முக்கியமான காரியம், நான் அது போயிட்டேன். யார் ஆண்டவரை தங்க வாழ்க்கையில பிரையாரிட்டைஸ் பண்றாங்களோ, முதலிடம் கொடுக்கிறாங்களோ, அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். என்னை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும், அறிந்தவங்க அறியாதவங்கன்னா அவரை நேசிக்கிறவங்க நேசிக்காதவங்க, அதுதான். நீங்க யாராவது ஒருத்தர் அதிகமா நீங்க நேசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு முடியவே இல்லைன்னா கூட நோ என்ற வார்த்தை உங்க வாயில வரவே வராது, முடியாதுன்ற வார்த்தை உங்க வாயில வரவே வராது. ஹல்லேலூயா. நான் என்னால வரவே முடியாது நீங்க சொல்லவே மாட்டீங்க. நீங்க சென்னையில இருந்தா கூட டைம் பார்ப்பீங்க, 3 மணி நேரத்துல நாங்க நிற்பேன், 5 மணி நேரத்துல நாங்க நிற்பேன், நான் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்ன டைம்ல வருவீங்க. காரணம் வர முடிகிற இருக்கிற அந்த கஷ்டங்கள் பெருசு இல்ல, நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா அந்த விலையேற பெற்ற அன்பை மட்டும்தான் உங்ககிட்ட என்னிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார், வேற ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் அந்த தேவனை உண்மையா தேடுறீங்களோ, உண்மையா புடிச்சுக்கிறீங்களோ, உங்க எல்லாருடைய வாழ்க்கையில அவர் யெகோவா ராஃபாவாய் பரிகாரியாய் தேவன் இருப்பார். ஆமென். நான் ஜெபித்தேன், அப்பா இந்த ஜனங்களுக்கு நான் என்னத்த சொல்லணும், யாரெல்லாம் கொண்டு போய் சொல்லட்டும்? ஆண்டவர் ஒரு மனுஷனை என்னுடைய வாழ்க்கையில காமிச்சாரு. நான் அந்த மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் நான் தியானிச்சுட்டு நான் யோசிச்சேன், இந்த கதை தான் ஆண்டவரே இன்னைக்கு எங்க திருச்சபைகள் இருக்கிற எல்லாருடைய மேக்சிமமான ஸ்டோரிஸா இருக்கு. கர்த்தரை ரொம்ப நேசிக்கிற நிறைய பேருடைய கதை இதுவா தான் இருக்கு. அது என்ன என்பதை வாசிக்கலாம். நீங்க எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் 38ஆம் அதிகாரம் முதல் வசனம், 37ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர், 38ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அந்நாட்களில் இன்னொருத்தர் வாசிங்களேன். ஓகே, 37ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுது, எசேக்கியா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். 38ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு அவன் கஷ்டப்பட்டான். ஹல்லேலூயா. ஓகே, யார் இந்த எசேக்கியா? எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் எல்லாரும் என்ன கவனிங்க. யார் இந்த எசேக்கியா? ஒரு ராஜா. இஸ்ரவேல் தேசத்துல நிறைய ராஜாக்கள் எழும்பினாங்க, எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமான ராஜாவாய் வாழல. ஹல்லேலூயா. எல்லாம் மேக்ஸிமம் 90% of kings were against the law of Moses. They were against the commands of the Lord Jehovah. யெகோவா தேவனுடைய கட்டளைக்கு எதிரானவர்களாகவும் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அந்நியர்களாகவும் தான் ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. அதனால அந்த ராஜ்யத்துல வாழ்ந்த ஜனங்கள், அந்த ராஜ்யத்துல இருந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம பாகால்களுக்கு பலியிடுகிறவர்களாய், விக்கிரக ஆராதனைக்காரர்களாய், தங்கள் பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணுகிறவர்களாய், நாள் பார்க்கிறவர்களாய், குறிக்க இருக்கிறவர்களாய், ஆண்டவரை எப்படியெல்லாம் துக்கப்படுத்த முடியுமோ எல்லா வழியிலும் அவரை துக்கப்படுத்தி கொண்டு வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. சில ராஜாக்கள் கைவிட்டு என்ற மாதிரி சில ராஜாக்கள் லைக் யோசியா,
யோசபாத், எசேக்கியா, இப்படி சில ராஜாக்கள் இயேசு ஆண்டவராகிய தேவனுக்கு உத்தமமாய் வாழ்ந்தார்கள். அதுல ஒருத்தன் தான் இந்த எசேக்கியா ராஜா. இந்த 37ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க, வீட்டுல போயிட்டு 36ஆம் அதிகாரத்தும் வாசிங்க. அசீரியாவை ஆண்டு கொண்டிருந்த சனகரிப் என்கிற ஒரு ராஜா. நான் சொல்லிட்டேன், வீட்டுல போய் நீங்க வாசிக்கலாம் ப்ளீஸ். இப்ப கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரத்துல நான் முடிச்சிடுறேன், என்ன கொஞ்சம் கவனமா கவனிங்க. அசீரியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சனகரிப் என்கிற ஒரு ராஜா தன்னுடைய படை தளபதியா இருந்த ரப்சாக்கே என்பவனை இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்புகிறான். ராஜா கிட்ட பேசுறதுக்கு இல்ல, ஜனங்கள் இடத்துல பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாவை தாண்டி தான் ஜனங்களிடத்துல யாருனாலும் பேச முடியும். ஆனா இவன் அவ்வளவு தைரியமாய், அவ்வளவு ரொம்ப ஒரு துணிகரமாய் அவன் கிளம்பி இந்த ரப்சாக்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வந்து பேசுகிறான். யார் அனுப்பியிருக்கிறது அவனை? அசீரிய ராஜாவாகிய சனகரிப் அனுப்பியிருக்கிறான். அவன் அனுப்பி என்ன சொன்னான் தெரியுமா? ஜனங்களிடத்துல, நீங்க யாரும் உங்க ராஜாவாகிய எசேக்கியாவுடைய பேச்செல்லாம் கேட்காதீங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் அசீரியாவை ஆண்டு கொண்டிருக்கிற சனகரிப் தான். அவன் சொல்றத நீங்க கேளுங்க, இல்லன்னா உங்க ஊர்ல ஒருத்தம் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. நாளைக்கு நீங்க எசேக்கியா கிட்ட போனீங்கன்னா அவன் சொல்லுவான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு, கர்த்தர் நம்மளை நியாயம் விசாரிப்பாரு, நம்முடைய யெகோவா தேவனை காட்டிலும் இந்த உலகத்துல யாரும் பெரிய தேவன் இல்ல, ஆண்டவரை தாண்டி யாரும் நம்மளை அடிக்க முடியாது, இப்படி எல்லாம் அவன் சொல்லுவான். ஆனா நீங்க கேட்க கூடாதுன்னு சொன்னான். ஹல்லேலூயா. அவன் வார்த்தையை நம்பி யாரும் அவன் பின்னாடி போயிடாதீங்க, நீங்க என் வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வண்ணான் துறைமுகத்துல வந்து நின்று கொண்டு அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து வேற நாட்டில இருந்து வந்த ரப்சாக்கே ஒத்த ஆளா துணிகரமா நின்று தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக சவால் விட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல என்ன ரொம்ப வேதனைப்படுத்தின வசனம், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது, ஜனங்கள் ஒருவர் கூட அவனுக்கு எதிர் பேசவில்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜனங்கள் எவ்வளவு டம்மா இருந்திருக்காங்க பாருங்க. நம்ம ஜனங்கள் எவ்வளவு ஒரு அவிசுவாசமா இருந்திருக்காங்க, எவ்வளவு ஒரு வைராக்கியம் இல்லாதவங்களா வாழ்ந்திருக்காங்க. இதே இஸ்ரவேல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இளைஞன் இருந்தான். அப்போ ஒரு பெலிஸ்தியன் வந்து நின்று கொண்டு, ஒரு ராட்சசன் வந்து நின்று கொண்டு இஸ்ரவேலினுடைய சேனைகளின் கர்த்தரை துணிகரமா நின்று பேசிக் கொண்டிருந்தான். ராஜா முதல் படைத்தலைவன் வரையில யாரும் எதிர் பேச முடியாம இருந்துச்சு. ஆனா சின்ன தாவீது வந்து கேட்டான், ஓ விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலுடைய சேனைகளுடைய கர்த்தரை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் வந்து கேட்டான். ஹல்லேலூயா. ஆனா இங்க ஒரு ரப்சாக்கே, இவன் பெரிய ராட்சசன் அல்ல, இவன் பெரிய பலசாலி அல்ல, இவங்க நினைச்சு பயப்படுற அளவுக்கு யுத்த வீரன் அல்ல, ஒரு ராஜாவுடைய முக்கியஸ்தன், அவ்வளவுதான். ஆமென். அவன் வந்து பேசுறான், ஒரு ஜனங்களும் எதிர் பேசவில்லை. ஆமென். ஆனா ஒரே ஒருத்த மட்டும் நேரா ராஜாவாகிய எசேக்கியா கிட்ட வந்து சொல்றாங்க, எசேக்கியா இது மாதிரி ரப்சாக்கே வந்தா அசீரியாவுடைய சனகரிப் அனுப்புனாரா, வந்து நம்முடைய தேசத்தை முற்றுகை போட போறாங்க, ஜனங்களை பிடித்து கொண்டு போறாங்க. அவன் சொல்லிட்டான், இந்த தேசத்தின் ஜனங்கள் யாரும் உன்னுடைய பேச்சை கேட்க கூடாதுன்னு. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் ஒரு ராஜாக்கு? எப்படி இருக்கும் ஒரு ராஜாக்கு? இன்றைக்கு அதுதான் நீங்க வாசித்தீங்க. இந்த வார்த்தைகளை எசேக்கியா கேட்ட பொழுது தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்து கொண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட், நேரா அழுது கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடிட்டான். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு ஆபத்து வந்தா என்ன செய்யணும்? நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, காலேஜ்ல படிக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தன் உங்களுக்கு எதிராக சண்டைக்கு ஒருத்தன் வந்துட்டான், வாட் வில் யூ டு? டக்கு டக்குன்னு போனை போடுமாப்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணீங்க, ஒருத்தன் என்ன அடிக்க வந்துட்டான், ஏய் இரு, இன்னும் எங்க ஏரியா பசங்க எவ்வளவு பேர் வராங்கன்னு பாரு, சொல்றோமா இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க நீ பாரு, சொல்றோமா இல்லையா? நமக்கே
நம்ம ஏரியா பசங்கள 25 பேர் நம்மளை சுத்தி இருக்கும் பொழுது ஒரு ராஜாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருப்பாங்களா? அவன் கூப்பிட்டா வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்களா? எல்லாம் இருப்பாங்க. அவனுடைய படையிலே லட்சமான போர் வீரர்கள் இருப்பாங்க. அவனுக்கு பெரிய போரினுடைய எல்லா ஆயுதங்களை வைக்கிற பெரிய பெரிய குடோன்ஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளவு ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் எசேக்கியா தன் பலத்தையோ தன் படை பலத்தையோ தன்னுடைய காரியத்தையோ அவன் பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் அந்த துக்க செய்தியோ அல்லது அந்த கஷ்டமான செய்தியையோ அல்லது அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியையோ அல்லது தன்னுடைய ஜனங்களுடைய இருதயங்களை அவங்க மாற்றுகிற விதத்தை அவனுக்கு எது டிஸ்டர்ப் ஆச்சுன்னு தெரியல. அவன் நேரா ஆலயத்துல போய் அவன் செபித்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ ஜனமே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் அல்லது நீங்க என்ன நோயிலையோ வியாதியிலையோ மன போராட்டத்திலையோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற தேவைகளுடைய அநேக தேவைகள் என்னை சுற்றி இருக்கு, நான் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு ரொம்ப பயந்துமா இருக்கிறேன். நீங்க எனக்கு எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வர வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். ஆமென். நீங்க நேரம் போக வேண்டிய இடம் அப்பாவுடைய சமூகம். இன்னைக்கு நிறைய பேரு நமக்கு பிரச்சனை வந்தா, லேடிஸ் பொதுவா பிரச்சனை வந்தா நேரம் யாருக்காவது ஒரு போனை போட்டு அவங்க கிட்ட மணிக்கணக்கா தன் இருதயத்தை ஊற்றிடுவாங்க. அங்க வேற எதுவுமே ஸ்பேர் அங்க ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் சொல்லி முடிச்சாயிடும். மாமியார் இப்படி பண்ணாங்க, நாத்தனார் இப்படி பண்ணாங்க, வீட்டுக்காரர் இப்படி பண்ணாங்க, அந்த சொந்தக்காரர் இப்படி பேசினா, அவங்க இப்படி பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், நீங்க எவ்வளவு கடினமான பாதையில போனாலும் பரவாயில்ல, நீங்க வர வேண்டிய இடம் அப்பாவுடைய சமூகம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அந்த இடத்துல தான் உங்களுக்கு சௌக்கியம், அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆரோக்கியம், அந்த இடத்துல தான் உங்களுக்கு சமாதானம். நீங்க யார்கிட்ட உலகத்துல மனுஷங்கிட்ட நீங்க யார்கிட்ட சொன்னாலும் நீங்க சொல்லும் போது நல்லா கேட்டுப்பாங்க, பின்பதாக உங்களை குறித்து கேவலமா பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு டர்ன் வரும்போது நீங்க யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ எல்லாருக்கும் இலவசமா அவங்க அந்த விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அல்லது நீங்க பேசும்போதே ஒரு ரெக்கார்டை போட்டுட்டு உட்கார்ந்து மடமடன்னு ஃபார்வர்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில பற்றுதலாயிருப்பதே நலம். ஹல்லேலூயா. எசேக்கியா ஆண்டவர் சமூகத்துல போய் ஜனங்களை கூட்டி தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்பி அவன் ஜெபித்து முடித்து அவன் கண்ணீர் ஊற்றி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, நீ போ எசேக்கியா, நான் பாத்துக்கிறேன், நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ராஜா அப்பமும் பாருங்க சின்ன குழந்தை மாதிரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் பார்த்துப்பாரு. ஆமென். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுல போய் சும்மா ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு படுத்துக்க போறீங்க? ஆண்டவர் செய்யறத சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் செய்யறத அவர் செய்யட்டும், நம்ம செய்யறத நம்ம செஞ்சிடுவோம். ஆனா எசேக்கியா நம்ம செய்யறதுன்னு அவனுக்கு எதுவுமே இல்லை. நேரம் போனான், படுத்துட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? நடுராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அசிரியா ராஜாவாகிய சனகரிப் சொன்னது போலவே அவனுடைய எல்லா படை வீரர்களும் எருசலேமை சுற்றி முற்றுகை போட்டாச்சு. காலையில அவங்க யுத்தத்தை ஆரம்பிக்க போறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல யோசிச்சு பாருங்க, ராஜாவுக்கும் தெரியும் நம்மளை சுற்றி எதிரி படையர்கள் வந்து சுட்டிட்டாங்கன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ போய் ரெஸ்ட் எடுனாரு. அவன் போயிட்டான் ரெஸ்ட் எடுக்க. ஆனா இரவு நேரத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ராஜா போய் தூங்குனதுனால, அவன் போய் எதுவுமே செய்யாம அமைதியா இருந்ததுனால, ராத்திரியில ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினாரா. எத்தனை தூதனை? ஒரே. சிஸ்டர் என்ன கவனிங்க, ஒரே ஒரு தூதனை 1,80,000 வீரர்கள், 1,80,000 வீரர்களை ஒரே ஒரு தூதன் ஒரு பட்டயத்தை வச்சு அவ்வளவு பெரிய அடிச்சு முடிச்சிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவமே.
இது ஏன் எப்படி நடக்கும்? இவங்க சொல்லிட்டா ஆண்டவர் செஞ்சிடுவாரா? நம்பினா அதுவே நடந்துருமா? நான் உழைச்சி நான் சம்பாதிச்சாதான் இந்த வீட்டை கட்ட முடியும். ஆண்டவர் கட்டி கொடுப்பாருன்னா எப்படி வந்து கட்டி கொடுப்பாரு? அவர் என்ன கொத்தனாரா? எத்தனை பேர் நீங்க கேட்டுருக்கிறீங்க? சுகம் கொடுப்பாருன்னா அவர் என்ன டாக்டரா? இறங்கி வந்து சுகம் கொடுப்பாரா? செய்வார். நீ விசுவாசிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவர் குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னாரு? குழந்தைகள் கள்ள கபடம் இல்லாம எதை சொன்னாலும் அதை அப்படியே they will take. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா அவன் ஒரு மகாராஜா, அவன் ஒரு பெரிய ராஜா. ஆனா அவன் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்தான். ஆண்டவர் அவனுக்காக அவர் இறங்கி அவர் யுத்தம் பண்ணார். காலையில எழுந்து எசேக்கியா வந்து இன்னும் பார்க்கல, அதுக்கு முன்னாடி அசீரியா ராஜா வந்து பார்க்கறான். ஐயோ, 1,80,000 என் படை வீரர்கள் ஒரே ராத்திரியில முடிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்களே பார்த்து பயந்துட்டான். பயந்து திரும்ப ஓடி போறானா, அவன் போய் அவனுடைய தேவர்களை வணங்குற ஒரு கோயிலுக்கு போறான். அவன் பெற்ற 2 பிள்ளைங்க. யார் பெற்ற 2 பிள்ளைகள்? சனகரி, அசீரிய ராஜாவாகிய சனகரி பெற்ற 2 பிள்ளைங்க கோயிலுக்குள்ள வந்து அவங்க அப்பாவை ஒரே வெட்டா போட்டு வெட்டிட்டானுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்டிட்டான். வேற ஒருத்தர் ராஜாவாயிட்டான். அதுக்கு பின்பதாக தான் எசேக்கியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியுது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை துக்கப்படுத்தாத தேவன், என் ஆண்டவர் உங்களை வேதனைப்படுத்தாத தேவன். உங்களுக்கு எதிராக வர்றது நோயா, பிசாசா, மனுஷனா, சூழ்நிலையா, எதுவா இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை நேசிச்சு அவரை பிடிச்சிட்டீங்கன்னா போயிடும். ஆண்டவர் சொல்ற, அவங்களை நான் இயல்பொருள் ஆக்கிடுவேன். அவன் அட்ரஸை தேடினா கூட நீ கண்டுபிடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உனக்கு நீங்க நிறைய பேர் பயப்படுறீங்களா? எனக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவங்களுடைய லாயர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவங்க எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஆள் பலம் இருக்குது, அவங்களுக்கு இது இருக்கு அது இருக்கு. எது வேணா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகா பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஒரு வீரனை அடிக்கிறதும் 1,80,000 பேர் அடிக்கிறதும் அவருக்கு லேசான காரியம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட போய் உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி அழாதீங்க. உங்க பிரச்சனை கிட்ட பேசுங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஹல்லேலூயா. மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக விழுங்கின தேவன். கரங்களை கத்தரை மகிமைப்படுத்து தேவன். ஜனமே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, உங்க வியாதிகளுக்கு எதிர்த்து நில்லுங்க, உங்க சூழ்நிலைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க, உங்க பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க. பயத்தை தூக்கி குப்பையில போடுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்ன துன்மார்க்கம் கையில விட மாட்டாரு. ஏன் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, இந்த வியாதியில சாக என்ன விட மாட்டாரு. ஏன் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, இந்த அந்நியர் கையை பிரச்சனை ஆண்டவர் விட மாட்டாரு. எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க எல்லாம் பேச்செல்லாம் பேசிட்டு மனசு நிறைய பயத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. எசேக்கியா மாதிரி ரெஸ்ட் எடுக்க போயிடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்கிறேன்ட்டாரு, அவர் செய்வார். ஐயோ, பார்த்துக்கிறேன்னாரு, எப்படி பார்ப்பாரு? ஒருவேளை சுற்றி இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அவரு சொல்லி அனுப்புவாரோ? சுற்றி இருக்கிற 10 நாட்டு ராஜாக்களுடைய போர் வீரர்கள் எல்லாம் ஒன்னா வர வச்சிருவாரோ? ஆண்டவர் ஒருவேளை இதை செய்வாரோ அதை செய்வாரோ? எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். அவருடைய வழி வித்தியாசமானது. ஹல்லேலூயா. கடலில கப்பலுடைய வழி எப்படி இருக்குதோ, கண்மலையில குழிமுசலுடைய வழி எப்படி இருக்குதோ, அப்படி அவருடைய வழி இருக்குதான். நமக்கு தெரியாது, ஆனா அவருடைய வழி வித்தியாசமானது. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு வேணும் தானே சிஸ்டர், நீங்க அவருக்கு வேணும் தானே பிரதர். அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல
கொடுக்க அவர் முன் வந்துட்டாருன்னா பிள்ளையவே கொடுத்துட்டாரு, வேற எதை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு சிஸ்டர், வேற எதை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு பிசாசு நமக்கு பயத்தை காட்டி 10 லட்சம் ரூபாய் கடன், உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ அடைக்க முடியாது. ஓ இந்த வியாதி யாராலையும் மாற்றி, இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. அந்த ஆர்கனை படைச்சவரே உன் ஆண்டவர் தான். இந்த உடல்ல இருக்கிற எல்லா பிசிக்கல செல்லுகள் இன்னைக்கு பாடினாங்களே, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. அந்த பாடகர்கள் அந்த எல்லா ஆர்கனையும் உட்கார்ந்து படைச்சவர் அவருங்க. அவர் ஸ்டிச் பண்ண அவரால் முடியும், அதை ரிப்பேர் பண்ண அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவரை என்ன வேணாலும் பண்ண அவரால் முடியும். அது இல்லாமையே போனாலும் புதுசா ஒண்ணு உருவாக்கி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண அவரால் முடியும். டோன்ட் வரி, நீங்க worry பண்ணக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. நீங்க பயந்தீங்கன்னா பிசாசு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் நீங்க அவங்களுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும்னு இறங்கி வந்துட்டு இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை. அவங்க பாருங்க எப்படி பயப்படுறாங்க, நான் சொல்றதுக்கெல்லாம் அவங்க அழுறாங்க, நான் காட்டுற பயத்துக்கெல்லாம் அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க, ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க. நீங்க சொல்லுங்க, அப்பாலை போ சாத்தானே, பயமே அப்பாலை போ, குழப்பமே அப்பாலை போ, அவிசுவாசமான வார்த்தைகளே அப்பாலை போ, இயேசு தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய, நான் சீக்கிரம் முடிச்சுறேன், இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தவன், இவ்வளோ பெரிய அதிசயத்தை பார்த்தவன், இவ்வளோ பெரிய எல்லா மேன்மைகளை பார்த்த அந்த எசேக்கியா ராஜாவுக்கு தான் 38ஆம் அதிகாரம் சொல்லுது. வாசிங்க முதல் வசனத்தை. அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயாவின் தீர்க்கதரிசி அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவே என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஓகே, எசேக்கியாவுக்கிட்ட அதே அசீரியா ராஜா பார்த்து பயப்படாத, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொன்னார்ல ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன். அவரு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே எசேக்கியா கிட்ட வந்து சொல்றாரு, எசேக்கியா, go and set right all your households, you are going to die soon. உன் வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துரு, நீ சீக்கிரமா சாக போற, நீ பிழைக்க மாட்ட. என்னன்னா எசேக்கியாவுக்கு கேன்சர் வியாதி, ராஜ பிளவு என்று சொல்ற கேன்சர் வியாதி, அவனால பிழைக்க முடியாதுன்னு ஊழியக்காரன் சொல்லிட்டான், ஆண்டவர் சொல்லி அனுப்பதா சொல்லிட்டான். ஹல்லேலூயா. அவன் கேட்டு, அப்படியா ஆண்டவரா சொன்னாரு, சரி ஆண்டவருக்கு என்ன சித்தமோ அது நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவன் போல, அப்படி சொல்லிட்டு அவன் போல. தெய்வ ஜனமே, வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகளை ஏசாயா வந்து சொல்லிட்டு ராஜாவுடைய அரண்மனையை தாண்டி முற்றத்துக்கு போகிறான். முற்றத்துல பாதி வழியில போறதுக்குள்ள இவர் சொன்ன உடனே நேரம் சின்ன குழந்தை மாதிரி ஓடி போயிட்டாரு. யார்கிட்ட, யார்கிட்ட ஓடி போனாரு? யார்கிட்ட போனாரு? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட போனாரு? எதிரி வந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அப்பாவுடைய சமூகம். நோய் வந்தாலும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அப்பாவுடைய சமூகம். எத்தனை டாக்டர்ஸ் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அந்த எருசலேமை சுற்றி இருக்கிற எல்லா பெஸ்ட் வைத்தியர்களும் ராஜ அரண்மனையில் தான் இருந்திருப்பாங்க. அப்படித்தானே? இலைய மாற்றி இலைய அரைச்சி 10 போட்டிருப்பாங்க, வேற மாற்றி வேறு கொதிக்க வச்சு கஷாயம் கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் தெரியுமா எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. இவன் போய் எந்த டாக்டர்ஸையும் கூப்பிட்டு, நீங்கெல்லாம் இத்தனை பேர் ஒரு டீம் உட்கார்ந்து எனக்காக ராவும் பகலும் உழைச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ ஹெர்ப்ஸ் எவ்வளோ இலைத்தலைகளை கொண்டு வந்து ஏதோ எனக்கு மூலிகை சிகிச்சை எல்லாம் பண்றீங்களே, கடவுள் என்னை சாகடிக்க போறாரா, கடவுள் என்னை எடுத்துக்க போறாரா சொல்லிட்டாரு, அதனால நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு அவன் சொல்லல. யாருக்கிட்டையும் போய் அவன் சொல்லல. அல்லது தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, அம்மா ஆண்டவர் என்ன சீக்கிரம் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டாரு, எப்பன்னு தெரியல, நீ வீட்டு காரியத்தெல்லாம் பாரு, நம்ம அடுத்து என்ன செய்யணும் நீ பாரு. மனைவி கிட்டையும் போய் சொல்லல, எந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடல, யார்கிட்டையும் அவன் போல. அவனுடைய இருதயம் நொறுங்கும் பொழுதெல்லாம், நல்லா கவனிங்க தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க எதையாச்சும் கற்றுக்கொண்டு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இருதயம் நொறுங்கின போதெல்லாம், அவனுடைய இருதயம் பயந்த பொழுதெல்லாம், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு குழப்பம் அவனை சூழும் பொழுதெல்லாம்
எசேக்கியா போன இடம் தேவ சமூகம். அப்பாவுடைய பிரசன்னம், அப்பாவுடைய சமூகம். ஓடி போனா இப்போ ஆலயத்துக்கு போற வரையும் அவனுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவன் துக்கம் அவ்வளவு பெருசா இருக்கு. அவனுடைய அழுகையை அடக்க அவனால முடியல. அங்கிருந்து டக்குன்னு திரும்பினா செவர்புறமா திரும்பி ஆண்டுடைய சமூகத்துல அழுது எசேக்கியா ஜெபித்தான். ஹல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணா எசேக்கியா? சிஸ்டர், அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானபடியெல்லாம் செய்தேன் என்பதை நினைத்தருளும். வாட் a bold confession before God. ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான். இன்னைக்கு நான் என்ன பேசினாலும் என் இருதயத்துல என்ன இருக்குது என்பதை அறிஞ்சவர் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க எல்லாம் அழகா உட்கார்ந்து தேவனுடைய சத்தியத்தை ஆசையா கேட்கறீங்க. உங்க மனசுக்குள்ள நீங்க நான் உங்க முகத்தை பாக்குறேன். வாவ், எவ்வளவு நல்ல ஆண்டோட சத்தத்தை கேட்கறாங்க நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள என்ன ஓடுதுன்னு அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா அப்பேற்பட்ட ஆண்டவர் கிட்ட தைரியமா எசேக்கியா சொல்றான், ஆண்டவரே, நாமக்கு முன்பதாக உண்மையா, உத்தமமா, நேர்மையா நான் நடந்தனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெபித்த உடனே ஆண்டவர் தீர்மானம் பண்ணாமையா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. ஆண்டவர் அவனுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமையா தீர்க்கதரிசி அனுப்பிச்சாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல சொல்லுவாங்க, உங்க விதியை யாராலும் மாத்த முடியாது. ஆனா நீங்க ஜெபிச்சா எதை வேணாலும் நீங்க மாத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் போய் ஜெபித்தான். ஜெபித்த உடனே ஆண்டவர் எசேக்கியா கிட்ட எதுவுமே பேசல. சொல்லி அனுப்பிச்சார்ல, ஆல்ரெடி சொல்லி அனுப்பிச்சார்ல ஊழியக்காரன். அவன் பாதி முற்றத்துக்கு போகும்போதே அவங்க திருப்பி சொல்றாரு, எப்பா எசேயா ப்ளீஸ் திரும்ப உள்ள போ. என் பிள்ளை ரொம்ப அழுவுது, என் பிள்ளை ஜெபிக்குது, என்னை நோக்கி கூப்பிடுது. எனக்காக அவன் உத்தமா வாழ்ந்தான், உண்மைதான். அவன் நேர்மையா நடந்தான். என் பிள்ளை துக்கப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தை எது அசைக்கும்னா உங்க அன்பு, உங்களுடைய உத்தமமான இருதயம். இல்லை, இது எதுவுமே இல்லாம நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன் பிரதர், நான் 50 நாள் சாப்பிடாம இருந்தேன், நீ 50 கிலோ குறைஞ்சிருப்ப, அவ்வளவுதான். வேற எதுவுமே நடக்க. வேணா நீங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்கலாம், வேற எதுவுமே நடக்காது. நீ ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கணும்னா உங்க உண்மை, தேவன் மேல் பாராட்டுற அன்பு. அவனுக்கு என்ன ஒரு மனசு இருந்தா அவன் அப்படி வாழ்ந்திருப்பான். உத்தமனாய், நேர்மை உள்ளவனாய், நீதி உள்ளவனாய், ஆண்டவருக்கு முன்பதாக அவரை சந்தோஷப்படுத்தணும் அவன் நடந்ததுனால தானே போய் ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம யாராச்சும் இன்னைக்கு முழங்கால், இந்த பிரசன்னத்துல அப்பாவுடைய பலிபீடத்துல வந்து முழங்கால் போட்டு, நானா இருக்கட்டும், பாஸ்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நாங்கெல்லாம் எவ்வளவு உண்மையா உங்களுக்கு நடந்துக்கிறோம், நாங்கெல்லாம் எப்படி ஊழியம் செய்யறோம், எப்படி உயிரை கொடுத்து பேசுறோம், நீங்க எங்களுக்கு போய் இப்படி செய்யலாமா? பாஸ்டர் சொல்ல முடியுமா? ஐயா, வாய்ப்பே இல்லை. இங்க வந்தாலே, அப்பா எங்க மேல இரக்கமா இருங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா, உங்களுடைய ஜஸ்ட் ஒரு மவுத் பீஸா தான் நான் இங்க நிக்கிறேன், நீங்க பேசுங்க, இந்த ஜனத்துக்கு என்ன சொல்றது நீங்க சொல்லுங்க. அப்படி ஆண்டோட முன்னாடி நிப்பட்டு அவருடைய மறைவுல தான் நாங்க நிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா இந்த மனுஷன் சொல்றான், இல்ல நான் ஆண்டவர் முன்பதாக நான் உத்தமமா நடந்தேன், நான் நீதியா நடந்தேன், ஆண்டவர் நான் ரொம்ப நேசிச்சேன், எல்லாம் உனக்கு தெரியும்னு சொன்னான். அவன் சொன்னானா அவன் இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்ததை சொல்லல, இதெல்லாம் நான் செஞ்சேன் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே, அதனால நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு அவருக்கே கொஸ்டின் கொடுத்து அவரையே கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆண்டவர் ஏசாயாவை அனுப்பிட்டார், போ 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 போ, என் பிள்ளை ரொம்ப வேதனைப்படுது, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப வருத்தப்படுது. Go back to my son. Hallelujah. போய் சொல்லு, அவன் ஆயுசு நாட்களோட நான் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன். கரைகளை தட்டு தேவை ஜனமே. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் கேன்சர் பேஷண்ட்ஸ் 3 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்கு மேல
யாரையும் பார்த்ததில்லை. ஆமென். அவன் ஸ்டேஜ் 4 தாண்டிட்டான் போல, ஸ்டேஜ் 3 தாண்டிருப்பான், 4 கிட்ட வந்துட்டு இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு 15 வருஷம் நான் உனக்கு தரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. தாயின் கருவில உருவாக முன்னமே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். நீங்க அழுதா அவரால் சும்மா இருக்க முடியாது. நீங்க அழுதா அவரால் சும்மா இருக்க முடியாது. அவரால் உயிரோட எழுப்பறதுக்கு தான் அவர் 3 நாள் கழிச்சு பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறாரு, மார்த்தாள் மரியாளை பார்க்க. அப்படிதானே பிரதர், அப்படிதானே சிஸ்டர்? ஆனா மார்த்தாளும் மரியாளும் அழுகுறாங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே. அதை பார்த்து அந்த இடத்துல வசனம் சொல்லுது, இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். இந்த உலகத்துல அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா உங்களையும் என்னையும் தான் பிடிக்கும். அவர் படைச்ச இந்த சூரியன், நம்ம கேட்டா உங்களுக்கு இந்த பிளானட்ல என்ன பிடிக்கும்? ஓ, பகல்ல பிரைட்டா வெளியே கூட வர முடியாம சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சன் பிடிக்கும். நைட்ல அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்க மூன் பிடிக்கும். மழை பிடிக்கும், மேகம் பிடிக்கும், மரம் பிடிக்கும், செடி பிடிக்கும், பூ பிடிக்கும், வானம் பிடிக்கும், வானவில் பிடிக்கும், இங்க இருக்கிற அழகான கடல் பிடிக்கும், அதுல ஓடுற டால்பின் பிடிக்கும், குட்டி குட்டி அழகான மீன் பிடிக்கும், நீமம் மீன் முதற்கொண்டு எவ்வளவு அழகா இருக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஆனா இதைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சவர் யாருதான்? ஆண்டவர். இன்னைக்கு நீங்க பாக்குற அழகான மயிலுக்கு அத்தனை ஷேட் வச்சது யாருதாம்மா? ஆண்டவர். நீங்க பாக்குற அழகான மலருக்கு, அந்த ரோசஸ்க்கு, எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் அவ்வளவு டீப் பிரைட் கலர்ஸ் கொடுத்தது யாரு? ஆண்டவர். இன்னைக்கு நம்ம கணக்கு அதெல்லாம் அழகா தெரியுது. ஆனா அவரை கேட்டீங்கன்னா எனக்கு என் பிள்ளை தான் வேணும், எனக்கு உங்க பேரை சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்ல, என் டயனா தான் the precious in my eyes. உங்க ஒவ்வொருத்தரும் அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, அவங்க தான் எனக்கு வேணும், அதான் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நான் போவேன். ஏன்னா அவர் என்ன அவ்வளோ நேசிச்சிருக்கார், சிலுவையில தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் நான் உங்களுக்கு உயிரை கொடுப்பேன், நான் சாவர வரை உங்க கூட நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன்னு நமக்கு எத்தனை பேர் ப்ராமிஸ் பண்ணாங்க. எங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் எல்லா ப்ராமிஸையும் மறந்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. ஆனா அவர் நமக்கு பண்ண ப்ராமிஸை இன்னைக்கு வரை அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். நீங்க அவரை உண்மையா பிடிச்சுக்கோங்க, உண்மையா பிடிச்சுக்கோ. நீங்க ஆண்டவருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க உண்மையா இல்லாம அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாம, அந்த எக்ஸோடஸ் யாத்ராகமத்துல நம்ம வாசிச்சோம்ல, நீங்க கற்பனைகளை கை கொள்ளாம, என்னுடைய நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பரிகாரியா இருக்க முடியாது. நீ என்ன நேசிச்ச கை கொள்றதுன்னா ஃபாலோ பண்றது இல்ல, அவரை நேசிங்க. அவரை நேசிச்சா போதும், நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. நீங்க ஆண்டவரே நான் போய் சொல்லக்கூடாது, நான் போய் சொல்லக்கூடாது, நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏசப்பா இந்த பாவம் என்கிட்ட எப்பொழுது இருக்கு, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடு, விடுதலை கொடு. நீ பாவத்துக்காகலாம் ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணா, ஏசப்பா உங்களை அதிகமா நேசிக்கிற இருதயத்தை என்கிட்ட கொடுங்க, உங்களை அதிகமா நேசிக்கிற இருதயத்தை கொடுங்க. நீங்க ஏசப்பா ஆண்டவரே எனக்குள்ள ஜெபாவிய ஊற்றுங்க, விண்ணப்பத்தை ஆவிய ஊற்றுங்க, வேண்டுதலை நாவிய ஊற்றுங்க. ஜெப குறிப்பு எழுத வேண்டாம். ஆண்டவரை நீங்க பிடிச்சிக்கோ, ஆண்டவரை கேட்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? உங்களை நேசிக்கிற இருதயம், உங்களை நேசிக்கிற இருதயம் வந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஐயோ நான் ஏசப்பா கிட்ட பேசணுமே, நீங்க ஓடி போயிடுவீங்க. ஐயோ ஆண்டோடைய வார்த்தையை நான் படிக்கணும், அப்பதானே ஏசப்பா என்கிட்ட பேசுவாரு, நீங்க ஓடுவீங்க. ஐயோ இது ஆண்டவருக்கு பிடிக்காது, ஏன்னா உங்க இருதயம் முழுக்க அவர் அன்பால நிறைஞ்சிருக்கு. அப்ப 24/7 உங்க மைண்ட்ல அவரை பத்தியே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, ஓ நான் இப்படி போனா ஏசப்பாக்கு பிடிக்குமா, இப்படி பேசினா ஏசப்பாக்கு பிடிக்குமா, இந்த வார்த்தையை சொன்னா ஏசப்பாக்கு பிடிக்குமா, இந்த வழியில போனா ஏசப்பாக்கு பிடிக்குமா, இந்த வேலையை பார்த்தா ஏசப்பாக்கு பிடிக்குமா, எல்லாத்தையும் நீங்க நினைச்சு நினைச்சு நீங்க போறதுனால பாவம் உங்களை விட்டு ஓடிடும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறிடுவீங்க, வேதத்தை தியானிக்கிறவங்களா மாறிடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஐயா ஒரு பிரேயர் சொன்னா முதல் நாள்ல ஓடி வருவீங்க. ஓ நான் இன்னைக்கு ஏசப்பாவை பார்க்க போறேன், நீங்க ஆசையா வருவீங்க. அவர் ஃபோன் பண்ண வேண்டாம், சிஸ்டர் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நீங்க இன்னும் வரலையே, அவர் கேட்க வேண்டாம். நீங்க ஏசப்பாவை நேசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறேன், அதுக்கு யாரு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு பிரைஸோட வந்திருக்கேன்.
அவன் முகத்தை கொண்டு போய் செவர்புறமா திருப்பி அழுதான் இல்லையா? யாரு? இந்த வேதத்துல வேற யார் அது மாதிரி அழுதாங்க செவர்புறமா திரும்பி? யாரையா? இல்ல, இன்னும் 2 பேர் இருக்காங்க. இல்லம்மா, இல்ல, நோ. யாரையா? மொர்தெகாய் இல்ல. யாரு? இல்ல, இன்னும் 2 பேர் அதே மாதிரி அழுதுருக்காங்க. சுவர்புறமா திரும்பி வேதத்துல போட்டிருக்கு. வீட்டுல போய் தேடி பாருங்க, வேற யார் அழுதாங்க? யார் அழுதாங்க? சொல்லிடுங்க சிஸ்டர், சொல்றீங்களா? 1 ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா நாபோத் என்கிறவனுடைய திராட்சை தோட்டத்தை வேணும்னு கேட்கிறான். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அதற்காக அவன் செவர்புறமாய் திரும்பி அவன் அழுதான். இன்னொன்னு, தாவீதின் குமாரனா இருந்த அம்னோன் தன்னுடைய சகோதரி முறையா இருக்கிற தாமார் வேணும்னு சுவர்புறமா திரும்பி அவன் அழுதான். 2மே அவங்க மைண்ட்ல இல்லைல்ல, ஆனா அவங்க 2 பேர் தான் சுவர்புறமா திரும்பி அழுது. அவங்க அழுத காரியம் ஏதோ அவனுக்கு நடக்கல. ஆனா யார் ஒருவன் கர்த்தருடைய சமூகத்துல அழுதானோ அவனுடைய வேண்டுதலை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்க போறோம், நம்ம ஜெபிக்கலாம். Thank you Jesus. அதில் பாதையாக நீ வருவே, பாலைவனமானால் என்ன, அதில் பாதையாக நீ வருவே, வனாந்திரமானால் என்ன, புது வாசல் ஒன்றை நீ திறப்பே, புது வாசல் ஒன்றை நீ திறப்பே, நீங்க மட்டும் என் கூட இருந்தா உலகத்தை ஜெயிச்சிடுவேன். நீங்க மட்டும் என் கூட இருந்தா உலகத்தை ஜெயிச்சிடுவேன். ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இருந்துட்டா போதும், இந்த உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இருந்துட்டா போதும், இந்த உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். தேவச்சனம் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. என் இருதயத்துல வேற எதுக்கும் முக்கியத்துவம் வேண்டாம், வேற எதுவும் பிரதானமா இருக்க வேண்டாம்ப்பா. நான் எப்பொழுதும் உங்க பிடிச்சு கொள்ளணும் ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உங்க பிடிச்சு கொள்ளணும்ப்பா. உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேன்ப்பா. உங்க வேதம் காட்டுகிற வழியில நான் நடக்கணும் ஆண்டவரே. வார வாரம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு போறவங்களா மாத்திரம் அல்லப்பா, அதன்படி நடக்கிறவங்களா நாங்க இருக்கணும் ஆண்டவரே. உங்களை நேசிக்கிற எங்களுக்கு இருதயத்தை கொடுங்க, உங்களுக்கு நேசிக்கிற இருதயத்தை கொடு. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, இவையெல்லாம் நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன். உங்களுக்கு சுகம் வேணுமா, பலம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, பணம் வேணுமா, அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் மாற்றப்படுமா, எல்லாவற்றையும் அவர் கூட கொடுப்பார். சமாதானத்தையும். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இன்றைக்கு உடைய சமூகத்தினுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினார்களோ, இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு நீர் செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே, அப்பா இன்னைக்கு எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே, நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரம் பண்ணி பூரண சமாதானத்தை கொடுப்பேன்னு இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இசைக்கு அப்படியே வாழ்க்கையில எதிரிகள் அவனுக்கு சூழ்ந்த பொழுது நீர் அவனுக்கு ஆதரவா இருந்த சமாதானத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. பிரச்சனைகள் அவனை சூழ்ந்த பொழுது, வியாதிகள் அவனை நெருக்கின பொழுது
தகப்பனே அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தீரே. இன்னைக்கு உடைய பிள்ளைகள் எங்க ஒவ்வொரு ரஃபாவாகிய எங்கள் கர்த்தர் நீருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் நீர் கொடுத்து அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். உங்க பிரயாசத்தோடு ஆண்டவர் அரேஞ்ச் பண்ணிருக்கிற இந்த மீட்டிங்கை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து அநேக கூட்டங்களை எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நடத்தி கொடுங்கப்பா. இந்த கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.